ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.70 கிராம். நைட் ஹெவியாக எதுவுமே எடுத்துக்கல. நேற்று 2 நேரம் ஹெவியாக சாப்பிட்டான்னு சொல்லிட்டு கொய்யாக்காவோட முடிச்சனால கூட இப்படி வெயிட் கம்மியாக காட்டலாம். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடித்தாச்சு. நம்ம எப்பயுமே கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய விட்டு தான் செய்வோம், அப்போ தான் டேஸ்ட் இருக்கணும். இன்றைக்கி குக்கரில் இந்த ரெசிப்பியை ஒரே ஸ்பூனில் அளவுக்கு எண்ணெய் விட்டு செய்வோம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு சோம்பு தட்டின பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட 2 உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா தேவைப்படாது. அப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுட்டேன். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் இல்லைனா 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ நிறைய தேங்காய் பூ போடுறோம் அப்படிங்கும்போது கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சோம்னா எண்ணெய் தேவைப்படாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை வழக்கம் போல் சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எக்ஸசைஸு சலுப்பாக இருக்குது, நம்மளால் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்துட்டு டிவி பார்க்குற டைமில் அந்த மாதிரி டைமில் கூட செய்யுங்க. ஏன்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் ஒர்க்கிங் உமன்னாக இருந்தால் டைம் இருக்காது. ஈவினிங் டைமில் வந்துட்டு வீட்டில் நம்ம உட்காந்துருக்க அந்த டைமில் செய்யலாம், படுக்க போகிற அந்த நேரத்தில் செய்யலாம். வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கும் டைம் இருக்காது காலைல டைமில். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக உட்காருங்களோ அந்த மாதிரி டைமில் கூட செய்யலாம். இது செய்யணுமா அப்படின்னு சலுப்பாக இருக்க யோசிக்கும். அதனால் இந்த மாதிரி உட்காந்துட்டு கூட செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்கு இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸசைஸை சில நேரங்களில் இப்படி கூட உட்காந்து செஞ்சுருக்கேன். தோப்பு காரணமும் பார்த்திங்கன்னா சேரில் சிட் டவுன் ஆகி நான் அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 3 எக்ஸசைஸையும் நான் எனக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய மைண்டு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாள் நம்ம ஒர்க்கிங்லேயும் பிஸியாக இருப்போம். அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி செஞ்சுக்கோங்க. காலைல உணவு பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தான். வழக்கம் போல் கம்மியாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, மஞ்சத்தூள் சேர்த்து இந்த பச்சை பயிர் சேர்த்து கடைசியாக தேங்காய் பூ போட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இந்த ரெசிபி என்ன அப்படின்னா, வேக வச்ச பச்சை பயிர் இருக்குங்க இல்லைங்களா, அதில் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நான் நசுக்கி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டு கொதிக்க வச்ச எண்ணெய் கூட சேர்க்கல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ரெசிபி இது செம்மையாக இருக்கும். கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு இந்த பயிரெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்ணும். ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா மென்று சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்தனால பேரிச்சம்பழம் 2 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் திராட்சை கூட எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை. மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் ரைஸு, ரசம் ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியலும், காலையில் செஞ்ச அந்த கத்திரிக்காய் கூட்டையும் வச்சு சாப்பிட்டேன். காய்கறி கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னு தெரில, கொஞ்சம் பெருசாக பசிக்கல, அதனால் வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நிறையா காய்கறி வச்சு சாப்பிடுங்க. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாலட், வெள்ளரிக்காய் 1 கட் பண்ணி போட்டு அதோட ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதோட சாட் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. வேக வச்ச ஒரு 50 கிராம் வேர்க்கடலையும் ஒரு ஸ்வீட் கார்னில் பாதியும் வேக வச்சு இந்த பாக்ஸில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா குலுக்கிட்டு லெமனை புழிஞ்சு விட்டுட்டேன். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தேன். உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு டின்னர். இதை நல்லா மென்று சாப்பிட்ணும். ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. ஒரு 5-6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா மென்று சாப்பிடுங்க. ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் 59.70 கிராம், நேற்றை விட 200 கிராம் கம்மியாக இருக்கேன். 2 நேரமும் நல்லா ஹெவியாக சாப்பிட்றதுனால நைட் எதுவும் சாப்பிடல, ஒரே ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து 1-2 கொய்யாக்காய், 3 கொய்யாக்காய், இல்ல வெள்ளரிக்காய், இது மாதிரி மிக்சடு ஃப்ரூட்ஸா கூட எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஃபேட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்ல சேஞ்சஸ் இருக்கும், கூட குறைய இருக்கும். ஆனா நீங்க எந்த வகையான ஆயில் ஃபுட்டும் எடுத்துக்காம, ஜங்க் ஃபுட்ஸும் எடுக்காம நம்ம ஹெல்தியா புரோட்டீன் உள்ள உணவுகளா கண்டினியூ பண்ணும்போது சீக்கிரமாவே நமக்கு மாற்றம் வரும். அந்த மாதிரிதான் இதுவும். நேத்து நான் வந்து நைட் சாப்பிடாம கொய்யாக்காய் சாப்பிட்டேன். முந்தா நாள் வந்து அதுவும் எனக்கு பசிக்கல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிருக்கு. நாளைக்கு நல்லா புரோட்டீன் உள்ள உணவா 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் கூட குறைய காட்டும். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, எந்த வகையான ஆயில் ஃபுட்டும் சாப்பிடல,
எந்த ஜங்க் ஃபுட்ஸும் எடுத்துக்காம நம்ம புரோட்டீன் உள்ள உணவுகளா ரொட்டீனா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது சீக்கிரமாவே மாற்றம் வரும். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.